எல்லோரும் குற்றவாளிகளாக்கப்படணும். யார் அந்த அழுத்தம் எஸ்பிக்கு கொடுத்தது? இந்த எஸ்பி, இந்த டிஎஸ்பி அவர்களும் குற்றவாளிகளாக சேர்க்கப்படணும். அப்படி இல்லைன்னா காவல்துறையினர் இதற்கு முன்பு கூலிப்படையை ஏவிய வழக்குகளில் எப்படி அந்த கூலிப்படையினரை மட்டும் அவங்க கைது செய்யறது இல்லை, யார் அதை ஏவியவர்கள், யார் பணம் கொடுத்தவர்கள், யார் உத்தரவிட்டவர்கள், எல்லோரையும் சேர்த்து தான் அவங்க வழக்குல சேர்த்துறாங்க. அப்ப நிச்சயமாக திரு ஸ்டாலின் அவர்களது இந்த அரசாங்கம் இந்த விஷயத்தை நேர்மையாக அணுகுகிறார்கள் என்றால் உத்தரவிட்டு அவர்களையும் இதுல குற்றவாளிகளாக சேர்க்கப்படணும். அடுத்து இது போன்ற நிகழ்வுகள் தமிழகத்துல நடப்பது முதல் முறை அல்ல. இப்ப சமீபத்துல கூட விக்னேஷ் என்று ஒரு சிறுவன் இதே போல காக்கா வலிப்பு இறந்துட்டாரு, ஃபிட்ஸ் இறந்துட்டாருன்னு சொல்லப்பட்டார். இவர் அஜித் குமாருக்கும் அதே தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இதுல நடந்த சம்பவங்களை பார்க்கிற பொழுது அதுலயும் அந்த விக்னேஷ் சம்பவத்திலையும் இதே போல காவல்துறையினுடைய அந்த அத்துமீறல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு.